மத்தேயு 12:19 வாக்குவாதம் செய்யவும் மாட்டார், கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. கூக்குரல் இடவும் மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை. சிலரை பத்தி சொல்லுவாங்க, வீட்டு சத்தம் வெளியே கேட்காது அப்படின்னுவாங்க. சில வீட்டுல இருந்து பாத்தீங்கன்னா எப்ப பார்த்தாலும் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கும். இந்த வீட்டுல ஏதாவது டிராமா நடந்துகிட்டே இருக்கும். அப்ப ஆண்டவர் சத்தமா கூக்குரல் இட மாட்டார், அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதில்லை. அப்பனா ஆண்டவர் சத்தம் போட்டு பேச மாட்டாரா? யோவான் 7:37 சொல்கிறது, பண்டிகையின் கடைசி நாளிலே அவர் உரத்த சத்தமிட்டு, எவன் தாகமாயிருக்கிறானோ அவன் என்னிடத்தில் வரக்கடவன், ஜீவ தண்ணீரை, அவனுடைய இருதயத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள ஊற்றுகள் புறப்பட்டு ஓடும் என்று அவர் யோவான் 7:37 சொன்னார். உரத்த சத்தமிட்டு சொன்னார். இப்ப அது ரெண்டும் ஒண்ணுக்கு ஒண்ணு முரண்படுகிறதே. சத்தமிட்டு நம்ம எபிரேயர் 5 வாசிக்கிறோம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு விண்ணப்பம் பண்ணி ஜெபம் பண்ணும் போது அவர் சத்தமா தான் ஜெபம் பண்ணி இருக்கிறார். ஆனா சிலுவையிலும் அப்படிதான் ஜெபம் பண்ணார். சத்தமிட்டு சொன்னாரு, பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கைகளில் ஒப்பு கொடுக்கிறேன். பிதாவுக்கு சத்தம் போட்டு ஜெபம் பண்ணாதான் கேட்கணும் அவசியம் இல்லை. அவர் சத்தமிட்டு ஜெபிச்சிருக்கிறாரு. அதனாலதான் அவர், நான் ஏற்கனவே பல முறை சொன்ன மாதிரி, அவர் கடற்கரையிலும் மலையிலும் வனாந்திரத்திலும் போய் ஜெபிச்சதுக்கு காரணம் அதான். ஏன்னா அவர் சத்தமிட்டு ஜெபிப்பாரு, மற்றவங்களுக்கு தொல்லையா இருக்கக்கூடாது. இன்னொன்று, அவர் ஜெபம் பண்றது தனி ஜெபம், மற்றவங்களுக்கு அது எதுக்கு ஜெபம் பண்றாருன்னு மற்றவங்களுக்கு கேட்கக்கூடாது. இந்த 2 காரணங்களுக்காக அவர் தனித்து போய் ஒதுக்கப்புறமான இடங்களில் போய் ஜெபித்தார். அதே போல அவர் பண்டிகையின் கடைசி நாளிலே எதுக்கு சத்தமிட்டு பிரசங்கம் பண்ணார் என்றால், ஆயிரக்கணக்கில் கூட்டம் இருக்கு. அந்த காலத்துல ஒலிபெருக்கி கிடையாது, அதனால சத்தமிட்டு தான் பேசி ஆகணும். இப்போ அதெல்லாம் வேற. ஆனால் உரையாடும் போது, மனிதர்களிடத்தில் உரையாடும் போது, அவர் டென்ஷன் வந்துட்டுனா கத்துறாங்க. டென்ஷன் வந்தா என்ன செய்வாங்க? கத்துவாங்க. கடந்து கத்துனா என்ன ஆயிருது? டென்ஷன் போயிருது. அடுத்தவனுக்கு டென்ஷன் வந்துடும், இவங்களுக்கு டென்ஷன் போயிடும், கேட்கறவனுக்கு டென்ஷன் ஆயிரும். ஆண்டவர் அவர் ஒரு நாளும் என்ன செய்யல, கடிந்து கொண்டிருக்கிறார். அது வேற. கடிந்து கொள்றதுக்கு சத்தம் போடணும்னு அவசியம் இல்லை. அவருடைய சத்தம், வீட்டு சத்தம் வெளியே கேட்காது. பிரசங்கம் பண்ணும்போது கேட்கும் வெளியில, ஜெபம் பண்ணும்போதும் கேட்காது. சத்தமாக தான் ஜெபம் பண்ணுவார், அதுக்கு எங்கேயாவது ஒதுக்குப்புறமான இடத்துக்கு போயிடுவார். ஆனால் பேசும்போது அமர்ந்த மெல்லிய சத்தம் தான். அவர் அமர்ந்த சில நேரங்களில் கர்த்தருடைய சத்தம் ரொம்ப உரத்த சத்தமா இருக்கு. ரட்சிப்புக்காக ஆண்டவர் பேசும்போது உரத்த சத்தமா பேசுறார். பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக பேசும்போது உரத்த சத்தமா பேசுறார். ஆனா மற்ற நேரங்கள்ல அமர்ந்த மெல்லிய சத்தம் தான் கேட்குது. எலியாவினுடைய வாழ்வில அதை பார்க்கிறோம். அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. பூமி அதிர்ச்சி, பயங்கர சத்தம். அதுல கர்த்தருடைய வார்த்தை இல்லை. பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். காற்று, பெரிய பெரிய சத்தம்லாம் உண்டாச்சு, ஆனா அதுல கர்த்தர் பேசல. 1 ராஜாக்கள் 19 நாம் பார்க்கிறோம். பெரும்பாலும் கர்த்தர் ஒரு மயில் இறகல அப்படி வருடின மாதிரி தான் பேசுவார். என்னுடைய அனுபவத்தை பற்றி சொல்றேன். ஆவியானவர் மென்மையான எண்ணங்களை அப்படி மனதில் அப்படி போடுவார். மயில் இறகுல வருடின மாதிரி தான் இருக்கும் பெரும்பாலான, அப்படிதான். அதுக்கப்புறம் அதை சொல்ல மாட்டார். ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ரட்சிப்பு, அபிஷேகம், ஊழிய அழைப்பு, இதுதான் திரும்ப திரும்ப சொல்லுவார். சில நேரங்களில் நமக்கு உரத்த சத்தமாக அவர் சொல்லுகிறார். 1 ராஜாக்கள் 19:11 அப்பொழுது அவர், நீ வெளியே கர்த்தருக்கு முன்பதாக பர்வதத்தில் நில் என்றார். அப்பொழுது இதோ கர்த்தர் கடந்து போனார். கர்த்தருக்கு முன்பாக பர்வதங்களை பிளக்கிறதும் கண்மலையை உடைக்கிறதுமான பலத்த காற்று உண்டாயிட்டு. ஒரு புயல் காற்று வருது, அவ்வளோ சத்தம். அதுல கர்த்தர் பேசல. ஆனால் அந்த காற்றிலே கர்த்தர் இருக்கவில்லை. காற்றிற்கு பின் பூமி அதிர்ச்சி உண்டாயிற்று.
பூமி அதிர்ச்சியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. பூமி அதிர்ச்சின்றது பெரிய சத்தம், அதுலேயும் கர்த்தர் பேசலை. பூமி அதிர்ச்சிக்கு பின் அக்கினி உண்டாயிற்று, அக்கினியிலும் கர்த்தர் இருக்கவில்லை. தீப்பிடிச்சு எரியும் போது ஒரு சத்தம் கேட்கும், அதுலேயும் கர்த்தர் பேசலை. அக்கினிக்கு பின் அமர்ந்த மெல்லிய சத்தம் உண்டாயிற்று. ஆண்டவர் பல நேரங்களில் அமர்ந்த மெல்லிய சத்தத்தில் தான் நம்முடைய ஆவியில பேசுறார். இது என்னுடைய அனுபவம், வசனமும் அதை ஆதரிக்கிறது. அதனால எப்போ பார்த்தாலும் நம்ம ஆண்டவர் உரத்த சத்தமா பேசணும்னு எதிர்பார்க்க கூடாது. அவர் உரத்த சத்தமா பேசினா நமக்கு ஆவிக்குரிய காது மந்தமா போயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். பல தடவை பேசிட்டாரு, மெல்லிய சத்தத்தில் நமக்கு கேட்கல, வேற வழி இல்லாம உரத்த சத்தமா பேசுறாருன்னு அர்த்தம். ஆகவே நம்முடைய ஆவிக்குரிய காதுகளை கூர்மையாக்குவோம். அவர் மெல்லிய சத்தத்தில் பேசும்போதே அதை கேட்கக்கூடியவர்களாய் காணப்படுவோம். ஆமென்.